ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து சீக்கிரமே வித்யாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்னது? கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணமா? வித்யாவோட கல்யாணத்துக்கு உங்க எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுவேன். என்னம்மா நடக்குது அங்க? வித்யாவுக்கு சொத்து எழுதி வச்சு மறுபடியும் கல்யாணம் பண்றாங்களா? அதுதான் எனக்கும் புரியல. வேதாவுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்தா சுத்தமா பிடிக்காது. வித்யாங்கிற பேரை கேட்டாலே அவளுக்கு ஆகாது. அவ எப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கா? அங்க வேற என்னமோ நடந்துட்டு இருக்கு. நம்ம நேரா போனாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம சென்னைக்கு போறோமா? நீ இத பத்தி உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத. அவர்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கிளம்புவோம். எந்திரி எந்திரி. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அவரே கம்பல் பண்ணி கொடுத்தாலும் சொத்தை வேண்டான்னு சொல்லிடுன்னு சொன்னா இல்லையா? சொல்லு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேச்ச மீறி சொத்து பத்திரத்தை கை நீட்டி வாங்கியிருப்ப? அப்படின்னா நீ என்ன பிளானோட இந்த வீட்ல இருக்க? சொல்லு சொல்லு. என்னையே கை நீட்டி அடிக்க வச்சிட்டல. நான் உன்னை அடிச்சது உனக்கு வலிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வலிக்குது. என் மனசு வலிக்குது. உன்கிட்ட நான் எவ்வளவு அன்பா இருந்தேன். நீ இந்த வீட்ல வேலை செஞ்சாலும் உனக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல பொய் ஆக்கிட்டல. நான் உன்னோட அம்மா மாதிரின்னு சொல்லுவியே. எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன் அம்மாவுக்கு நீ இந்த துரோகத்தை பண்ணுவியா? நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை விட உனக்கு சொத்து பெருசா போயிடுச்சுல்ல? அப்படிலாம் இல்லம்மா. இன்னொரு தடவை என்ன அம்மான்னு சொல்லாத. அத சொல்ற தகுதியை நீ இழந்துட்ட. உனக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீ வித்யா இல்ல வாணின்னு நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீ இப்படி எல்லாம் பண்ற. நம்ம சுயநலத்துக்காக நம்மள நம்புறவங்களோட பலவீனத்தை பயன்படுத்துறது துரோகத்தை விட மோசமானது. அதத்தான் நீ இப்ப பண்ணிருக்க. எனக்கு என் புருஷனோட உயிர் முக்கியம். அதனால மட்டும்தான் இன்னும் இந்த வீட்ல உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன். அதுக்காக நீ பண்றதையெல்லாம் நான் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை உனக்கு சீக்கிரமே கிடைக்கும். அத்தை மாமா 2 பேருடைய அன்பையும் சம்பாதிக்கணும்னு தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். இப்ப மாமாவோட பாசத்தால அத்தையோட பாசத்தை இழந்துட்டேனேம்மா. அவங்க நம்பிக்கை கொண்டுட்டேன். இனிமே எப்படிம்மா நான் அத்தை மனசை மாத்துவேன்? அவங்க எப்படி என்னைய ஏத்துப்பாங்க?
வித்யா, இப்போ உனக்கு சந்தோஷமா சஞ்சய்? வித்யாங்கிற பேரை கேட்டாலே அத்தைக்கு பிடிக்காது. ஆனா நான் வாணிங்கிற பேர்ல அவங்க மனசுல இடம் பிடிச்சு வச்சிருந்தேன். வாணி சொத்து பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டா, கொடுத்த வாக்க காப்பாத்துவான்னு நம்பிக்கை உருவாக்கி வச்சிருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கையை நானே கொண்டுட்டேன். எல்லாம் உன்னாலதான் சஞ்சய். என்ன பெத்த அம்மாவுக்கு அப்புறம் அத்தையதான் நான் அம்மாவா நினைச்சேன். வாய் நிறைய சந்தோஷமா நான் அம்மான்னு கூப்பிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வித்யா அழாத. அத்தையோட உறவை இழந்து உனக்காக நான் அந்த சொத்து பத்திரத்தை வாங்கிக்கிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? நீ கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும் போதே மாமா எனக்கு வேற மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்றது? அவர் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? வித்யா, என்ன பேசுற நீ? உனக்கே கோவம் வருது? நீதான் என்னை உன் பொண்டாட்டியவே பாக்கலையே. நான் உன்னை விட்டு போனா போதும்னு நினைச்சு வந்தேனே நீ. வித்யா ப்ளீஸ், இப்ப நான் அப்படிலாம் இல்ல. இப்ப நீ அப்படி இருக்க மாட்ட. ஏன்னா உனக்கு உன் அப்பாதான் முக்கியம். அவருக்காக நான் இங்க இருந்துதான் ஆகணும். அதனால நீ என்னைய வீட்டை விட்டு விரட்ட மாட்ட. இப்ப நான் மாமாவோட முடிவை எப்படி மாத்துறது? வித்யா, நீ என்ன சொன்னாலும் அப்பா கேப்பாரு. உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நீயே அப்பா கிட்ட சொல்லு. அவரு மாப்பிள்ளை பாக்குறத நிறுத்திடுவாரு. நானும் அப்பா கிட்ட பேசுறேன். ஓ, அந்த அளவுக்கு உன் மனசுல தைரியம் இருக்க சஞ்சய்? அப்போ நீ கட்டின தாலி என் கழுத்துல இருக்குங்கிற நினைப்பு உனக்கு இன்னும் இருக்கு. ப்ளீஸ் வித்யா, வார்த்தையால கொல்லாத. என் நிலைமை எதிர்க்கு கூட வரக்கூடாது. உனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சஞ்சய். ஏன் நிலைமைதான் யாருக்கும் வரக்கூடாது. கட்டின புருஷன் கண்ணு முன்னாடியே இருக்கான். ஆனா அவன் என் புருஷன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. மாமனாரே மருமகளுக்கு மாப்பிள்ளை பாக்குறாரு. மாமியாரு என்னைய ஒரு எதிரியா வெறுத்து ஒதுக்குறாங்க. இதெல்லாம் யார் வாழ்க்கையிலயாவது நடக்குமா? வித்யா, கொஞ்ச நாள் பொறுத்துக்க, எல்லாமே மாறும். முதல்ல நீ போய் அப்பா கிட்ட பேசு வித்யா. ஹலோ. வெரி குட் வெரி குட். நான் சொன்ன மாதிரியே சொத்தை வாங்கி கோடீஸ்வரி ஆயிட்ட. அடுத்து என்ன? எதுக்கு இப்படி எனக்கு போன் பண்ணி கொடுமைப்படுத்துறியா? கொடுமையா? யாராவது சொத்து வாங்குறத கொடுமைன்னு சொல்லுவாங்களா? டிவில பார்த்தேன். அவர் உனக்கு மாப்பிள்ளை பாக்குறாரு போல. பேசாம அவர் பாக்குற மாப்பிளைய ஓகே சொல்லிரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடு. என்ன விளையாடுறீங்களா? இல்லம்மா, நீ ஓகே சொல்லலைனாதான் நான் அந்த போட்டோவை வேதாவுக்கு அனுப்பி உன் வாழ்க்கையில விளையாண்டுருவேன். எது வசதி? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. சொன்னதை செய், இல்லனா நான் போட்டோவை அனுப்பிடுவேன். பாத்துக்க. ஹலோ ஹலோ. சொல்லு சஞ்சய், நான் இப்ப என்ன செய்ய? சொல்லு, நான் என்ன செய்ய? அவங்க என் உயிரை விட சொன்னா கூட உனக்காக நான் விட்டுருவேன். ஆனா நீ கட்டின தாலிய கழுத்துல சுமந்துகிட்டே வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்ட சொல்றாங்க. இப்ப அந்த போட்டோவுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியா? இப்பவே நான் மாமா கிட்ட போய் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். வித்யா ப்ளீஸ், நமக்கு வேற வழி இல்ல. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். அதுக்கு அப்பா கிட்ட கல்யாணம் வேணான்னு சொல்லாத. உனக்கு எதுவும் பாதிப்பு இல்லனா மாமா கிட்ட போய் பேச சொல்லுவ. அதுவே உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வேண்டான்னு தடுக்கிறல. உன்னைய மாதிரி ஒரு சுயநலவாதிய நான் பார்த்ததே இல்ல சஞ்சய். வித்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போடா, இல்ல ஏதாவது சொல்லிட போறேன். வித்யா, வித்யா.
மாமா வாமா வித்யா, நானே உன்னை கூப்பிடலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குமா. நல்ல பையன், வசதியான குடும்பம், நல்லா படிச்சிருக்கான், சொந்தமா பிசினஸ் பண்றான். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் மாமா. என்ன இவ? ஏன் இப்ப கல்யாணம் வேணாங்கிற? இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல மாமா. அதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. நில்லு. சஞ்சய், இங்க வா. வான்னு சொல்றேன்ல. என்னாச்சுமா, ஏன் நடிக்கிறீங்க? நான் இவனுக்கு மினிஸ்டர், பிசினஸ் பீப்புள்னு பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பொண்ணு பாத்துட்டு இருக்கேன். ஆனா இவன் இந்த நர்ஸ் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். உன்னை என் மகன்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, வெளியே போ. போடா, வெளியே போ. இல்லம்மா, நான் இனி நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. எப்ப உன் புத்தி இந்த அளவுக்கு கேவலமா போயிடுச்சோ அப்பவே நீ என் பையங்கிற தகுதியை இழந்துட்ட. போடா, வெளியே போ. நான் சொன்ன கேட்க மாட்டேன்ல. வித்யா, இங்க வா வா. ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அம்மா, அம்மா. போங்க. இனி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போ வெளியே. அம்மா. சஞ்சய், என்னாச்சு?
பயந்த மாதிரி நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குமா? பையன் பேர் அர்ஜுன். எம்டெக் படிச்சுட்டு தனியா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கான். நல்ல பாரம்பரியமான குடும்பம், ஒரே பையன். அப்பா, மானச கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வித்யா கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாதா? இப்ப என்ன அவசரம்? வித்யாவும் என் பொண்ணு மாதிரிதான்டா. வித்யாக்கும் மானசாக்கும் ஒரே மேடையில கூட நான் கல்யாணத்தை பண்ணுவேன். இவளுக்கும் எனக்கும் ஒரே நாள்ல கல்யாணமா? அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம். மானசா, அவளுக்கு தான் வித்யா கூட ஒத்து வர மாட்டேதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்பா அப்படி பேசுறீங்க? ஒத்து வரணும் விஜய். இந்த வீட்டுல எல்லாரும் வித்யா கூட ஒத்து வரணும். வித்யா இந்த வீட்டு பொண்ணு. என் சொத்தையே கொடுத்து அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இனி யாரும் அதை அவாய்ட் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவும் கூடாது. வித்யா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. இல்ல மாமா, அது மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சாதான் கல்யாணம். இந்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. நீங்க பார்த்த மாப்பிளைய அவ பிடிக்கலன்னு சொல்லிருவாளா? மாமா, என்னம்மா சொல்லு. அது வந்து சொல்லுமா. என்ன வித்யா, ஏன் ஏதோ சொல்ல வந்து தயங்குற? உன் மாமா கேக்குறாருல, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. உனக்கு இவ்வளவு சொத்து எழுதி கொடுத்திருக்காரு, நீ என்ன கேட்டாலும் செய்வாருமா. வித்யா, என்னம்மா சொல்லு. நீ கல்யாணம் வேணான்னு மட்டும் சொல்லி பாருடி. அப்ப இருக்கு இந்த வீட்டுல கச்சேரி. என்னன்னு சொல்லு வித்யா. என்னம்மா, கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இல்ல உன் மனசுல வேற யாரையும் நினைச்சிருக்கியா? அப்படி எதுவும் இருந்தா சொல்லுமா. பையன் யாரா இருந்தாலும் நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அப்போ மாப்பிள்ளைய நாளைக்கு வர சொல்லிடலாம்ல? சொல்லுமா. வித்யா, என்ன எதுவும் சொல்லாம போறா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு உங்களுக்கு தெரியாதா? அவ வெக்கப்பட்டு போறா. நான் ஆசைப்பட்ட மாதிரி வித்யாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா என் கடமை முடிஞ்சிடும். அம்மா, நீ ஏமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்க? அவ பர்மனண்டா இந்த வீட்டை விட்டு போனாதாண்டி நம்ம மேக்னா ரூட் கிளியர் ஆகும். ஆமால. அம்மா, மாப்பிள்ளை வீட்டுல ஓகே சொல்லுவாங்களா? அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சொத்துக்காக மட்டும்தான் அட்ரஸ் இல்லாத ஒருத்திய பொண்ணு பார்க்க வராங்க. கண்டிப்பா ஓகே சொல்லிருவாங்க. அம்மா, மாஸ்டர் மைண்ட் அவனுக்கு.
வித்யா, மாமா கிட்ட சொல்லிருப்பேன். பெத்த தாயோட பாசத்தை இழக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்லாம வந்தேன். தேங்க்ஸ் வித்யா. உன் நன்றி எனக்கு தேவையில்லை. மாமா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கன்னு சொல்லிருக்காரு. அதை தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ண போற? வரவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும். எதுவும் உரி பண்ணிக்காத. இந்த கல்யாணம் நடக்காது. ஏய், நீ விரும்பலனாலும் நீ தானே என் புருஷன். உன் பொண்டாட்டிய ஒரு குடும்பம் பொண்ணு பார்க்க வருது, வந்து பார்த்துட்டு போகட்டும்னு சொல்ற. இப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த கல்யாணம் நடக்கட்டும் நான் வேடிக்கை பார்த்தாதான் வித்யா தப்பு. நான் இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். எப்படி? அம்மா உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அதுக்கு காரணமே நீ தானே. அம்மாவோட அந்த கோபம் தான் உன்னை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்த போகுது. புரியல. பொதுவா அப்பா என்ன செஞ்சாலுமே அம்மா அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ உன் மேல இருக்கிற கோபத்துல கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டாங்க. அவங்களே இந்த சம்பந்தத்தை கழிச்சு விட்டுருவாங்க. அப்படி நடக்கலனா? எனக்கு அம்மாவை பத்தி நல்லா தெரியும் வித்யா. இப்ப கூட அப்பாவும் கல்யாண விஷயத்தை பத்தி பேசும்போது அவங்க கோவமா தான் இருந்தாங்க. இதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீ சொல்றது நடக்கலனா என்ன பண்றது? அத்தை இந்த கல்யாணத்தை நிறுத்தலனா உன்னாலையும் ஏதோ செய்ய முடியலனா உண்மையை சொல்லிடுவேன். இல்லனா உயிரை விட்டுருவேன். ஏன் வித்யா எப்படி பேசுற? கண்டிப்பா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும் சஞ்சய்.